ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உறவுகள் கூட பிரிந்திடலாம், உண்மைகள் கூட மறைந்திடலாம். உறவுகள் கூட பிரிந்திடலாம், உண்மைகள் கூட மறைந்திடலாம். மறவாத நேசு இயேசு உண்டு, மறவாமல் உன்னை நடத்திடுவார். மறவாத நேசு இயேசு உண்டு, மறவாமல் உன்னை நடத்திடுவார். என் இயேசுவே பாரும் என்னிலே நேச பாதமே, எந்தன் தஞ்சமே. கனப்பொழுதும் என்னை கைவிடாத உம்மை கர்த்தாவே என்று துதிப்பே. இமை பொழுதும் என்னை மறவாத உந்தன் பாதம் பணிந்திடுவே. பிரைஸ் காட். இந்த நாளில் கூட எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை 4வது வார்த்தை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 4வது வார்த்தை, அதாவது தவிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறித்து இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 27:45 வசனமும் 46வது வசனமும். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இங்கே பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்கிறார்? அடிக்கப்பட்டு என்ன செய்கிறார்? தொங்க விடப்படுகிறார். அப்படி இருக்கும்போது அவர் 3 வார்த்தைகளை இதற்கு முன்பாக நம்ம பேச கேட்டோம். இப்பொழுது நம்ம பார்க்குறது 4வது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா, சிலுவையில் ஒரு தவிப்போடு கூட தன்னுடைய பிதாவை நோக்கி என்ன செய்கிறார்? அவர் இந்த ஒரு கேள்வியை கேட்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். ஏன் ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கிறாருன்னு நம்ம என்ன செய்வோம்? சற்று ஆழ்ந்து தியானிப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய பாடு மரணங்கள், அவர் இந்த விதமாக மரிக்கணும் அப்படி எல்லாமே என்ன செஞ்சிச்சு? முன்னறிவிக்கப்பட்டுச்சு. அவருக்கு அவருடைய மரணம் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஏன் பிதாவை நோக்கி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி தனக்கு சத்தமிட்டு சொல்லுவதற்கு பலன் இல்லாத அந்த நேரத்திலும் கூட அவர் என்ன சொல்லுகிறாராம்? மிகுந்த சத்தத்தோட அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அதுவும் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய தாய்மொழியிலே ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று பார்க்கிறோம். அவருடைய பரிதவிப்பு ஏன் இந்த இடத்துல சிலுவையில் இப்படிப்பட்ட ஒரு பரிதவிப்போடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குகிறார்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், இந்த பரிதவிப்பு ஒரு விதமான ஒரு தலையில் நிற்கிற ஒரு பரிதவிப்பு அல்ல, இது இருவிதமான பரிதவிப்பு. இந்த இடத்துல பார்க்குறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் இந்த இடத்துல பரிதவிக்கப்படல, பிதாவாகிய தேவனும் மறுபுறத்தில் என்ன செய்கிறார்? தன் குமாரனுக்காக பரிதவித்து கொண்டு என்ன செய்கிறார்? நான் என் குமாரனை கைவிட்டு விட்டேனே என்று சொல்லி அவர் இன்னொரு புறமாக என்ன செய்கிறார்? பரிதவிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுக்குறாங்க. உபாகமம் 32:12 பார்த்தோன்னு சொன்னால், கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின்
தலையின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கழுகை குறித்து நம்ம சற்று சிந்தித்து பார்த்தோம் சொன்னால், ஒரு கழுகு அப்படிங்கிற ஒரு பறவை மிகவும் ஞானமுள்ள ஒரு பறவை. இந்த பறவை வேதத்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல ஏன் இந்த வசனத்தை எடுத்திருக்கோம்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னால், இந்த இடத்துல பார்க்குறோம் கழுகு அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த இடத்துல தன் கூட்டை கட்டி ஒரு புத்தியுள்ள பறவைக்கு ஒப்பாக இருக்கிறது. அது அங்கே கூட்டை கட்டி என்ன செய்யும், முட்டையிட்டு அது என்ன செய்யுமா, பெண் பறவை இறைக்கு போகும் பொழுது ஆண் பறவை அந்த முட்டையின் மீது என்ன செய்யுமா, அடை காக்குமாம். அதே போல் ஆண் பறவை வெளியே இறைக்கு செல்லும் பொழுது பெண் பறவை அதை அடை காத்து அப்படியாக பாதுகாக்கப்பட்டு அந்த முட்டை என்ன செய்கிறது, வெளியே குஞ்சாக வெளியே வரும் பொழுது, ஒரு கழுகு குஞ்சாக வெளியே வரும் பொழுது அது என்ன செய்யுது, அன்பாக நேசித்து என்ன செய்யுது, அந்த கழுகு பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் அப்படி பாதுகாக்கப்பட்ட கழுகு என்ன செய்யுமா, கடைசியில் அது வளர வளர கொஞ்சம் ஒரு பருவம் அடைந்த உடனே அந்த கழுகு என்ன செய்யுமா, பறக்கிறதற்கு ஏதுவாக இறக்கைகள் முளைக்கப்படும் பொழுது அந்த தாய் கழுகு என்ன செய்யுமாம், தன்னுடைய கூட்டை கலைக்குமாம். ஏன் கலைக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அது என்ன செய்யணும், அந்த கூட்டை கலைச்சாதான் அந்த கழுகு அந்த குஞ்சு என்ன செய்ய முடியும், ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப்பட முடியும். இது பார்த்தீங்கன்னா அந்த கூட்டை உள்ள சாஃப்டான அந்த ஒவ்வொரு பொருளையும் எடுத்துட்டு ஒரு ஹார்டான ஒரு சூழ்நிலைக்கு அந்த கழுகு குஞ்சு என்ன செய்யுமாம், தள்ளப்படுமாம். அப்படி தள்ளப்படும் பொழுது அது என்ன செய்யுமா, வெறுக்குமாம். என்ன இப்படி நம்மளை நம்முடைய தாய் பறவை இப்படி ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி கொண்டு போகுதே என்று சொல்லி அந்த கழுகு என்ன செய்யுமா, வெறுக்குமாம். அப்படி வெறுக்கும் பொழுது அந்த கழுகு என்ன செய்யுமா, உயர்ந்த ஒரு மலைக்கு மேலே தன் குஞ்ச செட்டைகளில் வைத்து கொண்டு என்ன செய்யுமாம், அங்கிருந்து கீழே தாழ பள்ளமான ஒரு இடத்துக்கு என்ன செய்யுமாம், அந்த குஞ்சுவை தள்ளி விடுமாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தாய் பறவையான கழுகு அந்த கழுகு குஞ்சை தள்ளிவிடும் பொழுது அந்த இடத்துல என்ன செய்யும்னா 2 விதமான பரிதவிப்புகள் இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். ஒன்று அந்த குஞ்சு என்ன செய்யுமாம், இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல ஏன் அம்மா என்னை கைவிட்டீங்க என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு அது என்ன செய்யுமாம், பள்ளத்தை நோக்கி பறந்து ஒரு பயத்தோடு கூட கடந்து செல்லுமாம். ஆனால் தாய்க்கு என்ன ஒரு பரிதவிப்பு இருக்கும் என்றால், என் குஞ்சு மேலே பறந்து வராதா என்ற ஒரு பரிதவிப்போடு கூட அந்த கழுகு என்ன செய்யுமாம், பார்த்து கொண்டே இருக்குமாம். அப்படி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை ஒரு பள்ளத்தில் தள்ளணும்னா எவ்வளோ தைரியமாக வேணும். ஆனால் அந்த கழுகு பார்த்தீங்கன்னா தன்னுடைய குஞ்சை தைரியமாக தள்ளிவிட்டு அது பறக்குதா என்று பார்த்து கொண்டே இருக்குமாம். அப்படி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த கழுகு அந்த குஞ்சு கீழே விழப்போகுது, பறக்கலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கழுகு குஞ்சுக்கு முன்பாக தாய் பறவை வேகமாக அதை தன் தோள் மீது சுமந்து கொண்டு என்ன செய்யுமாம், மீண்டும் மேலே கொண்டு போய் திரும்ப தள்ளிவிடுமாம். அது பறக்கும் வரைக்கும், அது அந்த பயத்தில் செட்டைகளை அடித்து உயர எழுந்து பறக்கும் வரைக்கும் அந்த கழுகு திரும்ப திரும்ப மீண்டுமா என்ன செய்யுமாம், அப்படியே செய்து கொண்டு இருக்கிறோமா. ஏன் இந்த இடத்துல பார்க்குறோம், இந்த கழுகு தன் குஞ்சை கைவிடுகிறது என்றால் அது உன்னதமான ஒரு இடத்துக்கு நேராக என்ன செய்யணும், கடந்து செல்ல வேண்டும் என்று என்ன செய்யுது, தன் குஞ்சுகளை என்ன செய்கிறது, ஒரு பழக்கு வைத்து அது என்ன செய்கிறது, உயர்ந்த இடத்துக்கு தன்னை போல தன் குஞ்சும் கடந்து வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே அது கைவிடப்படுகிறது என்று பார்க்கிறோம். இந்த இடத்திலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து கைவிடப்படுகிறார், பிதாவாகிய தேவனால கைவிடப்படுகிறார். ஆனால் நிறைய காரியங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். ஆனால் இந்த ஒரு காரியம் மட்டும் என்ன செய்யல, இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்படுத்தப்படல. நான் உன்னை சிலுவையில் கைவிடுவேன் என்று சொன்ன காரியம். ஏனென்றால் அந்த இடத்துல என்ன செய்ய, இமை பொழுது நான் கைவிட போகிறேன். அந்த கைவிடுகிறதுனால தான் என் குமாரனாகிய கிறிஸ்து என்ன செய்ய முடியும், ஒரு மேன்மையான இடத்துக்கு கொண்டு செல்லப்பட முடியும் என்பதை பிதா அறிந்ததுனால அவர் மனதுக்குள்ள வைத்து என்ன செய்ய, இந்த காரியத்தை குறித்து அவரிடத்துல சொல்லலை. ஏன் பார்க்குறோம், பிதாவாகிய தேவன் முதலாக என்ன செய்கிறார், தன் குமாரனை இந்த இடத்துல கைவிடுகிறார் என்று பார்க்கிறோம். அதே போல குமாரனாகிய கிறிஸ்துவும் முதலாக தன் தேவனை நோக்கி ஒரு கேள்வியை எழுப்புகிறார். இதற்கு முன்பாக ஏன் ஆண்டவரை இப்படி செய்தீர் என்று சொல்லி ஒரு கேள்வி என்ன செய்யல, அவர் கேட்கல. ஆனால் இப்போ பார்க்குறோம், தன் சிலுவையில் என்ன செய்கிறார், தன் பிதாவை நோக்கி ஏன் தேவனே என்னை கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், ஒரு கேள்வியை எழுப்புகிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் என்ன செய்கிறோம், அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரத்தில் கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஏன் ஆண்டவர் எனக்கு இதை அனுமதிச்சிங்க, ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டீங்க, ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி எல்லாவற்றுக்கும் நமக்கு பின்பாக என்ன செய்யும், ஒரு மேன்மையானதை தேவன் அனுமதித்திருப்பார். அதை நம்ம உணர்ந்தவர்களாய் அவருடைய கைகளுக்குள்ள அடங்கி இருந்தோம் என்றால் நம்மளை என்ன செய்வார், பிதாவானவர் ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்வார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 26:47 பார்க்கிறோம், தன் சிநேகிதனாகிய யூதாஸ்கரியத்தை என்ன செய்கிறார், முத்தத்தினால் காட்டி கொடுத்து இயேசுவை கைவிடுகிறார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது அவர் சொல்லவில்லை, ஏன் சிநேகிதனே என்னை கைவிட்டீர் என்று.
இரண்டாவதாக பிரதான ஆசாரியர்களும் மூப்பராலும் சங்கத்தாராலும் என்ன செய்கிறார், பொய் சாட்சி ஒன்றை உருவாக்கி அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, மரண தண்டனைக்கு இயேசு கிறிஸ்துவை தள்ளப்பட்டு அந்த இடத்துல எல்லாரும் என்ன செய்கிறாங்க, கைவிடுகிறாங்க. அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லலை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஏன் ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொல்லி அவர் சொல்லலை. மூணாவது பார்க்குறோம், தனக்கு அன்பான சீசனாக இருந்த பேதுரு அந்த மனுஷனை நான் அறியேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி சபிக்கவும் செஞ்சான். அந்த இடத்துல அவர் சொல்லலை, ஏன்பா என்னை இப்படி கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லி. மத்தேயு 27:24 தேசாதிபதியாகிய பிலாத்து என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்து நீதிமான் என்று அறிந்திருந்தோம் அந்த நீதிமானை காப்பாற்றாமல் இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி என்ன செய்கிறார், தண்ணீரால் கை கழுவி அந்த இடத்துல இயேசுவை கைவிடுகிறார். அந்த இடத்துல அவர் சொல்லலை, நான் ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி 6ஆம் மணி நேரத்தில் ஒளி கொடுக்க வேண்டிய இயற்கை என்ன செஞ்சிச்சு, இருள் அடைந்து என்ன மந்தாரமாக காணப்பட்டது. இயற்கையும் என்ன செஞ்சிச்சு, அவரை கைவிட்டதாக பார்க்கிறோம். இது எல்லாமே என்ன செய்யும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகவே தெரிந்தது. இவர்கள் எல்லாம் இந்தந்த காரியங்களை செய்வாங்க, இதையெல்லாம் செஞ்சாதான் நான் மரணத்துக்கு நேராக போக முடியும் என்பது இது இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செஞ்சு முன்னறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அவர் அதை அறிந்திருந்தார். அதனால தான் அந்த காரியங்களை எல்லாம் எளிதாக என்ன செஞ்சார், ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் பிதாவாகிய தேவன் மட்டும் கைவிடுவது அவருக்கு தெரியாத ஒன்றாக இருந்தது. அப்படி கைவிடப்படும் பொழுது அவரால் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த இடத்துல பார்க்குறோம், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லி ஏசாயா 54:7 சொல்லப்படுகிறது. அப்போ தேவனாகிய கர்த்தர் அந்த சிலுவையில் எதற்கு குமாரனாகிய கிறிஸ்துவை இமைப்பொழுது கைவிட்டார் என்று சொல்லி பார்த்தோம்னா, அவர் கைவிட்டால் தான் இயேசு கிறிஸ்து மரிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருத்தவங்க மரணத்துக்கு நேராக கடந்து செல்றாங்கன்னா, பிதாவாகிய தேவன் கைவிட்டால் மட்டும்தான் அவங்க மரணத்துக்கு நேராக கடந்து செல்ல முடியும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல அவர் கைவிடாது இருந்தார், அவர் வேதனையிலே என்ன செய்வார், சிலுவையிலே துடித்து கொண்டிருப்பார். எனவே தான் பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார், அந்த இமை பொழுது கைவிட்டு அவர் என்ன செய்கிறார், தன் குமாரனாகிய மரணத்துக்கு காத்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஒரு தவிப்போடு கூட எப்படி இந்த சிலுவை காரியங்களை என் குமாரன் வெற்றிகரமாக முடித்து வருவார் என்று பிதாவும் காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கிறோம், ஏன் கைவிடப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், ஏன் கைவிடப்பட்டார், இது அவருக்கு ஏன் இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டார்னு சொல்லி பார்த்தா, அவருக்கு மேலே ஒரு மேன்மையான திட்டங்கள் என்ன செஞ்சிச்சு, பிதாவால் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஏசாயா 53:5 பார்க்குறோம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததுன்னு பார்க்குறோம். அப்போ நம்ம செஞ்ச அந்த மீறுதல்கள் தான் இயேசுவுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என்ன செஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முகத்தை ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாதபடிக்கு அவரை சிலுவையில் கைவிடுவதற்கு காரணமாக இருந்ததுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மீறுதல்களும் நம்முடைய அக்கிரமங்களும் தான். அந்த அக்கிரமங்கள் தான் அவங்களுக்கு முன்பாக என்ன செஞ்சு அவங்க முகத்தை மறைத்தது என்று பார்க்கிறோம். அப்போ நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம்தான் அவர் என்ன செஞ்சார், கைவிடப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம், அந்த அக்கிரமம் சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் என்னன்னா, கிரமமாக இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் என்ன செஞ்சு மாறுதலாய் செயல்படும் பொழுது அது அக்கிரமமாக காணப்படுகிறது. இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும்னு சொல்லி தேவன் என்ன செஞ்சார், பல சட்டங்களையும் பல காரியங்களையும் கொடுத்திருந்தார். அதை மீறி நடக்கிற பொழுது தான் அது என்ன செய்கிறது, அக்கிரமமாக மாறப்படுகிறது என்று பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல அக்கிரமம், அந்த அக்கிரமம் தான் நமக்கும் கிறிஸ்துவுக்கும் தடையாக இருக்கிறது, நமக்கும் பிதாவுக்கும் என்ன செய்கிறது, முன்பாக நம்முடைய ஜெபங்கள் அவரிடத்துல போகிறதுக்கு தடையாக இருக்கிறதுக்கு காரணமே நம்ம செய்கிற ஒவ்வொரு அக்கிரமங்களும் மீறுதல்கள் தான். இந்த காரியங்கள்னால தான் என்ன செஞ்சார், இயேசு கிறிஸ்து முதலாவது கைவிடப்பட்டார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரோமர் 14:11, ஏசாயா 45:23, முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும். அப்போ தேவனாகிய கர்த்தர் இந்த சிலுவையில் ஏன் கைவிட்டார்னா, அவர் கைவிடப்பட்டது நிமித்தமாக என்ன செய்யுதுன்னா, அவர் திரும்ப உயிரோடு எழுந்த பிறகு முழங்கால்கள் யாவும் என்ன செய்கிறோம், அவருக்கு முன்பாக முடங்கும் என்று சொல்லி என்ன செய்கிறார், அவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த மேன்மையான திட்டத்தை அவர் அடையணும்னு சொன்னால் பிதாவாகிய தேவன் என்ன செய்யணும், கைவிட்டே ஆக வேண்டும் சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக அப்போஸ்தலர்
4:11-12 வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது என்று தள்ளப்பட்டு அற்பமாக எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். இந்த சபைக்கு தலைக்கல்லாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் வைக்க வேண்டும் என்பது பிதாவுடைய திட்டமாக இருக்கிறது. அதனால தான் அவர் என்ன செஞ்சார், சிலுவையில் கைவிடப்பட்டார் என்று பார்க்கிறோம். 12 பார்த்தோம்னா, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. இந்த பூமியில் எந்த ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமத்தினாலும் எந்த ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்பட முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறதுக்காக தான் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு பார்க்குறோம். அவர் சிலுவையில் கைவிடப்பட்டாருன்னு பார்க்குறோம். மத்தேயு 26:36 பார்க்குறோம், அவர் வருகையிலே நாம் கைவிடப்பட்டு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று நாம் கதறி துடித்து அழுகாதபடிக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் சிலுவையில் என்ன செஞ்சார், கைவிடப்பட்டார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தேவன் நம் மீது அளவில்லாத அன்பு வைத்திருக்கிறவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவராய் சிலுவையை தானே ஏற்றுக்கொண்ட தேவன். அவர் சொல்லுகிறார் பிதாவை பார்த்து, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அந்த ஏன் என்ற வார்த்தைக்கு பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், உனக்காக நான் என்ன செய்கிறேன், ஒரு மேன்மையான திட்டத்தை வைத்திருக்கிறேன் என்று அவர் என்ன செய்கிறார், குமாரனாகிய கிறிஸ்துவை பார்த்து பரிதவிப்போடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு மாத்திரம் அல்ல, நமக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு மேன்மையான திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். நாம் என்ன செய்வோம், கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. 575